அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 14வது அதிகாரம் 11வது வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறத நம்ம இந்த அதிகாரத்துல தியானித்து வருகிறோம். இயேசு பிதாவுல இருக்காரு, பிதா இயேசுவில் இருக்கிறார். 1 யோவான்ல நாங்க மூவரும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் பிதால இருக்கேன், பிதா என்னில் இருக்கிறான்றத நம்புங்க. அப்படி இல்லாவிட்டால் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். என் கிரியை, நான் செயல்படுகிறத வச்சு நீங்க என்ன நம்புங்க. பிதா எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்றத நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிதாவுல இருக்கிறேன் அப்படின்றத நம்புங்க அப்படின்னு சொல்ற. என் கிரியைகள் அப்படின்னு இங்க எதை சொல்லி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அவரோட நடவடிக்கைகள், அவருடைய உபதேசங்கள், இது எல்லாம் பிதா என்ன சொன்னாரோ அதையே அவர் செய்கிறவரா காணப்பட்டார். நம்ம பல இடங்கள்ல இந்த யோவான் சுவிசேஷத்துல வாசித்தோம். அவர் என்ன சொல்றாரோ அதான் நான் பிரசங்கம் பண்றேன், அவர் என்ன எனக்கு காண்பிக்கிறாரோ அதையே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்றத நம்ம வாசிக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவோட கிரியைகள் பிதா அவரோடு இருக்கிறதையும் அவர் பிதாவோடு இருக்கிறதையும் நமக்கு காட்டுது. அதை நம்ம நம்பணும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் பிதா வீட்டை போகிறபடியால் நான் போயிடுறேன், நீங்க என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்யற கிரியைகளை அவங்களும் செய்யணும், தானும் செய்வான். அப்ப இயேசுவை போல இயேசு என்னெல்லாம் செய்தாரோ அதை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அது மாதிரியே செயல்படுறவங்களா இருக்கணும். அவரை போல ஜனங்களுக்கு உபதேசிக்கிறவங்களா, நன்மை செய்கிறவங்களா, தேவனுடைய வல்லமைய வெளிப்படுத்துறவங்களா நம்மளும் இருக்கணும். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இயேசுவை போல செய்வாங்க, அதை விட பெரிய காரியங்களையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீஷர்களை கொண்டு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு, அவங்க மூல ஊழியத்துல பெரிய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 41வது வசனத்துல அவன் பேதுருவோட பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல வசனத்தை கேட்ட 5000 பேரு சபையில சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியிலையும் நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவரை விசுவாசிக்கிறவங்க இயேசு செய்த கிரியைகளிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் படி சீஷர்கள் செயல்பட்டத நம்ம அங்க தியானிக்கிறோம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இயேசுன்ற நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதன் மூலம் பிதா மகிமைப்படுவார், குமாரனில் பிதா மகிமைப்படுவார்.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுன்ற பெயர்ல நம்ம இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு நம்ம எதை கேட்டாலும் அதை நமக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த காரியத்துல பிதா மகிமைப்படணும். அப்ப தேவ சித்தத்தின்படி நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும். 1 யோவான் 5வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள்ல அவர் சித்தத்தின்படி கேட்டா அவர் நமக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனம் சொல்லியிருக்கு. 15வது வசனம், நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டதை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எதெல்லாம் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோன்ற அறிவு நமக்கு இருந்தா நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இயேசுவை நம்ம நேசிச்சோன்னா அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்றவங்களா இருப்போம். வேத வசனத்தை நம்ம கை கொள்றவங்களா இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இது பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 5வது அதிகாரம் 10வது வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மோசே மூலம் பேசுகிறத இங்க நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவரிடத்துல அன்பு கூர்ந்தோம்னா அவருடைய வசனத்தை கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும், வசனத்தின்படி வாழணும். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் பிதாவினுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்க போறாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோடு கூட இருக்கும்படி. இந்த சீஷர்கள் கலங்கி போயிருக்காங்க. இனி யார் நம்மள வழி நடத்தி செல்லுவா, இனி யார் நம்ம சார்ந்து இருக்க முடியும் அப்படின்ற கலக்கத்துல இருக்கிற அவங்களோடு ஆண்டவர் பேசுறாரு. உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிதாவினிடத்தில் இயேசு வேண்டிக் கொள்கிற போது பரிசுத்த ஆவிய நமக்கு கொடுக்கிறார், சத்திய ஆவிய நமக்கு கொடுக்கிறார். இதே யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சத்திய ஆவிய நமக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் அப்படின்னு இங்க யார சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத ஒரு கூட்டம் இருந்துச்சு. விசுவாசிக்காத அந்த கூட்டம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். ஏன் காணல? அவங்க கண்களை எல்லாம் பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான். அதனால அவங்களால பார்க்க முடியல. ஏன் அறியல அப்படின்னா அவங்களோட இருதயம் கடினப்பட்டு போனது. இதே யோவான் 12:40 அந்த வசனம் சொல்லுது, கண்கள் காணாதபடிக்கு இருள் அடைஞ்சு போயிருக்கு, இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு, உணர முடியாதபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தின்படி அவங்க சத்திய ஆவிய குறிச்சு காணல, அறியல. அறியாதனால அந்த ஆவியானவரை உலகம் பெற்று கொள்ளாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிற அவருடைய சீஷர்கள், அவருடைய ஜனங்கள், அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுனால நம்ம அவரை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவரை அறிவீர்கள். ரோமர் 8வது அதிகாரம்
9வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர் 8:9 வசனம், 8வது அதிகாரத்துல 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாம ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி இருக்கிறதுனால நம்ம அவரை அறிந்திருக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசு அவங்ககிட்ட தன்னுடைய மரணத்தை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, உங்களை நான் அப்படியே தகப்பனற்ற பிள்ளைய போல தனிமையா விட்டுட்டு நான் உங்களை போல உங்களிடத்தில் வருவேன், திரும்பவும் நான் உங்ககிட்ட வருவேன். நம்ம வேதத்துல இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு அநேக தரிசனங்களை சீஷர்களுக்கு கொடுத்ததை நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் அவர்களிடத்துல வந்ததை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகம் ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆனா சீஷர்களுக்கு அநேக முறை அவர் தரிசனத்தின் மூலம் தன்னை காண்பித்தார். நான் பிழைக்கிறதபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இயேசு கிறிஸ்து மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் பிழைத்திருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறதுனால நம்மளும் பிழைத்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21 மற்றும் 22 வசனத்துல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல ஆதாம் பாவம் செய்த போது ஆதாமுக்குள்ள எல்லா மனித குலமும் பாவத்துக்குள்ளாகி மரித்த நிலைமைய பெறுகிறோம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையதெல்லாம் ஒளிந்து போய் புது சிருஷ்டியா மாறுகிறான், உயிர்ப்பிக்கப்படுகிறாங்க. பாவத்துல மரித்து போய் இருக்கிற எபேசியர் 2வது அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கலாம். 2வது அதிகாரத்துல நம்ம அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த உங்களை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 1வது வசனம் சொல்லியிருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால அவர் பிழைத்திருக்கிறது போல நம்மளும் பிழைத்திருக்கிறோம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பிழைத்திருந்தோம்னா இயேசு பிதாவுல இருக்காரு, பிதா நமக்குள்ள இருக்காரு, நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, இயேசுல பிதா இருக்காரு, பிதால இயேசு இருக்கிறாரு, இதை நம்பணும் அப்படின்னு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. நான் என்னோட பிதாவின் இடத்துல போகிறதுனால என்ன விசுவாசிக்கிறேன், நான் எப்படி செயல்பட்டனோ அது போல செயல்படுவான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு சொன்னதை நம்ம தியானிச்சோம். இயேசுன்ற நாமத்துல எதை கேட்டாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதை அவர் நான் செய்வேன் வாக்கு நமக்கு கொடுத்திருக்காரு. இயேசுவை நேசிச்சோன்னா அவருடைய வசனத்தை கை கொள்றவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்ததுனால நம்ம கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை பிதா நமக்கு தந்தருளுவார். அந்த சத்திய ஆவிய பரிசுத்த ஆவியானவரை உலகம் காணவும் மாட்டாது, அறியவும் இல்லை. அதனால அதுங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நம்ம இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுனால நம்ம அவரை அறிந்திருக்கிறோம்.
நம்மளை இயேசு கிறிஸ்து திக்கற்றவர்களா விட மாட்டாரு. நம்மளிடத்துல வருவாரு. சீஷர்களை பார்த்து கொஞ்ச காலத்துல மறுபடியும் என்ன நீங்க பார்ப்பீங்க. நான் பிழைத்திருக்கிறது போல நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்றத தியானிச்சோம். இயேசு பிதாவுல இருக்காரு. நமக்குள்ள இயேசு இருக்கிறதையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதையும் நம்ம அந்த நாள்ல அறிந்து கொள்வோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர். எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாயும் போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் எங்களை போதித்து நடத்துங்க. நீங்க கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாங்க கை கொள்ள எங்களுக்கு பலன், ஞானம், கிருபை தந்து வழி நடத்துங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வல்லமையை அறிந்து கொண்டவர்களாய் விசுவாசத்துடன் உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீங்க எங்க கூட தங்கியிருங்க, வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். சுவிசேஷ பணியில எங்களுக்குரிய பங்கை நிறைவேற்ற பலன், கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.